அவன் சொல்றது எதையும் நம்பாதீங்க, எல்லாமே பொய்யுமா? டேய், இதுக்கு மேல ஏதாவது பேசுன இங்கே கொன்றுவேன். எல்லாத்துக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்கு. அந்த அசிங்கத்தெல்லாம் அப்பா அம்மா கிட்ட காட்டக்கூடாது. கௌதம், கௌதம் என்னடா சொல்ற? நீ என்னடா சொல்ற? டேய், ஏன்டா அவன் இப்படி தப்பா பேசுற? இல்லம்மா, நான் சரியாதாம்மா பேசுறேன். இங்க நிக்கிறான்ல உங்க மூணாவது புள்ள, அவன் தான் எல்லா தப்பையுமே பண்ணிருக்கான். அது மட்டும் இல்லம்மா, இவனும் அந்த லேடி வாயில சொல்லவே கூசுதுமா, வாயில சொல்ல கூசுது. அந்த லேடியும் சேர்ந்து என்னெல்லாம் பண்ணிருக்காங்க தெரியுமாமா? ஹாஸ்பிட்டல்ல வச்சு அண்ணிய கொலை செய்ய முயற்சி எல்லாம் பண்ணிருக்காங்க. கொலை பண்ண ஆள் அனுப்புனதே அவதான். என்னடா அது புது ட்விஸ்டா இருக்கு. அப்ப நமக்கு போட்டியா இன்னொரு வில்லி ரோல் இருக்கு போல இருக்கே. இன்னும் சார் என்னெல்லாம் செஞ்சிருக்காருன்னு தெரியுமா? கௌதம், இதெல்லாம் என் அக்காக்கு தெரிஞ்சா அவளால நிச்சயமா தாங்கிக்க முடியாதுன்னு தானே நான் இத்தனை நாளா மறைச்சு வச்சிருந்தேன். என்ன கௌதம், அவன் சொல்றது எல்லாமே பொய்யுமா? தெரியாம எல்லாத்தையும் சுமூகமா முடிச்சிடலாம் தான் நினைச்சேன். ஆனா இப்படி அசிங்கப்பட்டு நிப்பன்னு எதிர்பார்க்கவே இல்ல. என்னைக்கா இருந்தாலும் இந்திரா நம்ம விஷயத்த வீட்டுல போட்டு உடைக்க போறான்னு நமக்கு முன்னாடி தெரிஞ்ச விஷயம் தானே கதிர். நீ எதிர்பார்க்கலன்னு சொல்றதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு கதிர். இல்ல ரோஷி, எனக்கு இந்த விஷயத்துல இந்திரா மேலயோ காவியா மேலயோ துளி கூட கோவம் இல்ல. என் கோவம் எல்லாம் என் வீட்டு ஆளுங்க மேலதான். வாட்? உங்க வீட்டு ஆளுங்க மேலயா? என்ன சொல்ற கதிர்? உன்னை உன் வீட்டை விட்டு வெளியே அனுப்புனதுல பெரிய பங்கு அந்த இந்திராவுக்கு தான் இருக்கு. நீ அவன் மேல கோபம் இல்லன்னு சொல்ற? எனக்கு புரியல. இல்ல ரோஷி, இந்திரா அவங்க அக்கா காவியா வெளியே இருந்து இந்த வீட்டுக்கு வந்தவங்க. அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு விதத்துல நான் அவங்களுக்கு பண்ணது துரோகம் தான். அவங்க கோபமும் நியாயமானதுதான். ஆனா என் வீட்டு ஆளுங்க இருக்கிறாங்களே, நான் அந்த வீட்டோட பையன் ரோஷி. என் மேல தப்பு இருக்குதான், அத நானே ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்கு ஒரேடியா இப்படி நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு வெளில விரட்டணுமா? கேவலம் நேத்து வந்தவளுக்காக என்னையே வெளியே அனுப்பிட்டாங்க. ஏ கதிர், என்னப்பா நீ? உனக்கு தெரியாது ரோஷி, நான் எத்தனை நாள் தூங்காம சாப்பிடாம அந்த ஃபேக்டரியிலே கடந்திருக்கேன் தெரியுமா? அந்த வீட்டுக்காக கொஞ்சம் கொஞ்சமா உழைச்சி கோடி கோடியா கொண்டு வந்து கொட்டியிருக்கேன் தெரியுமா? அந்த நன்றி கூட யாருக்குமே இல்லாம போயிடுச்சு. ஏ கதிர், என்ன இது சின்ன குழந்தை மாதிரி? என்ன பாரு, என்ன பாரு கதிர், என்ன பாரு. இனிமே அவங்க என்ன ஏத்துக்கவே மாட்டாங்கல்ல. என்ன பேசுற நீ? அது எப்படி உன்னை ஏத்துக்காம போவாங்க? நீ அவங்க வீட்டு பையன் கதிர்.
அவங்க சொத்துல உனக்கு ஒரு பங்கு இருக்கு. அதெல்லாம் உனக்கு தராம தனியா அவங்க மட்டும் எப்படி சொத்துரிமையை கொண்டாட முடியும்? நீ கவலை விடு கதிர். கண்டிப்பா ஒரு நாள் அவங்க உன்னை ஏத்துப்பாங்க. அப்படி இல்லனா நம்ம ஏத்துக்கு வைப்போம். என்ன சொல்ற நீ? நம்ம என்ன பண்ண முடியும்? இவ்ளோ நாள் நம்ம ரிலேஷன்ஷிப் விஷயம் உங்க வீட்டுக்கு தெரிஞ்சிருமேன்னு பயந்து பயந்து ஒவ்வொரு முடிவா எடுத்துட்டு இருந்தோம். ஆ, இது நம்ம நல்ல நேரமோ இல்ல கெட்ட நேரமோ பாரு, இப்ப அவங்களுக்கு நம்மள பத்தி எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அதுக்கு அதுக்கு இவ்ளோ நாள் அவங்க மேல இருந்த பயம் தானே நம்ம கல்யாணத்துக்கு ஒரு தடையா இருந்துச்சு. இப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சே. இனி நம்ம எந்த கில்ட்டும் இல்லாம யாருக்கும் பயப்படாம துணிஞ்சே கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன சொல்ற கதிர்? அது கூட நம்ப முடியாம தான் பார்த்தாங்க. இப்போ என்ன தப்பா தான் நினைச்சிருப்பாங்கல்ல. ச்சே. கதிர், கதிர் என்ன இங்க தனியா பண்ணிட்டு இருக்க? கதிர், கதிர் இதென்ன விளையாட்டா? இங்க பாரு. குட். நம்ம ஏரியால புதுசா ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. டின்னருக்கு அங்க போலாம் கதிர். வா கிளம்பலாம். ஏய், அதெல்லாம் ஒண்ணு வேணாம். வாட்? வேண்டாமா? என்ன கதிர்? நான் ரொம்ப ஆசையா ஸ்டேட்டஸ் எல்லாம் போடலான்னு நான் ட்ரெஸ் எல்லாம் பண்ணி ரெடியா நின்னுட்டு இருக்கேன். நான் என்ன மூட்ல இருக்கேன்? நீ என்ன பேசிட்டு இருக்க? என்ன மூட்ல இருக்க? அதெல்லாம் போக போக சரியாயிடும். வா கதிர் போலாம். ஏய், உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? நானே வீட்டை விட்டு வெளில வந்துட்டேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நீ டின்னருக்கு அடுப்பேத்தாத. என்ன கதிர்? நான் டின்னருக்கு தானே கூப்பிட்டேன். அதுக்கு எதுக்கு நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற? இப்போ என்ன பண்ண சொல்ற ரோஷி? நான் எவ்வளவு ஃபீல் பண்றேன்னு உனக்கு தெரியலையா? என் அம்மா அப்பா எல்லாம் என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்கன்னு தெரியுமா? எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. கதிர், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு பிடிக்காத கல்யாணத்தை அவங்க தான் ஃபோர்ஸ் பண்ணி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எல்லாத்தையும் மறந்துட்டியா? எதையும் மறக்கல ரோஷி. என் அம்மா இந்த மில்லு ஃபேக்டரி எல்லாத்தையும் நான் டெவலப் பண்ணுவேன்னு பெருசா கனவு கண்டுட்டு இருந்தாங்க. என் அப்பா என் பிசினஸ கதிர் தான் தூக்கி நம்பர் 1 கொண்டு வர போறான்னு எல்லார்கிட்டயும் பெருமையா சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப எல்லாரும் என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க? எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. இதுக்கு மேல தனியா ப்ராப்ளம் வரணுமா? இதுவே எங்க வீட்ல யாராலையும் தாங்க முடியல. ஆமா கௌதம், ஏற்கனவே கதிர் மாமா விஷயம் தெரிஞ்ச எனக்கே நேத்து நடந்ததெல்லாம் நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு எல்லாம் அந்த ஷாக்கே போயிருக்காதுல்ல? ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அது மட்டும் இல்ல இந்திரா, நீ எவ்வளவு யோசிச்சு பிளான் பண்ணி கதிர் விஷயத்தை டீல் பண்ணிட்டு இருந்த. நான் நடுவுல வந்து வெளியே தெரிஞ்சா பயமே இல்லாம அவர் அங்க போயிருவாருன்னு எனக்கு நல்லா தெரியும். நடந்தது என்னமோ நடந்துருச்சு. அதுக்கு நீ என்ன பண்ணுவ கௌதம்? நான் பண்ண தப்ப நானே சரி பண்ணிடுறேன் இந்திரா. என்ன சொல்ற கௌதம்? ஆமா, நீ அந்த அட்ரஸ் சொல்லு, நான் போய் கதிரை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வரேன். நீ போய் கூப்பிட்டா அவரு வந்துருவாரா? அதுவும் இவ்ளோ பேசினதுக்கு அப்புறமும் அவர் இந்த வீட்டுக்கு திரும்ப வருவாருன்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல கௌதம். அப்படி இல்ல இந்திரா, நான் இதை எப்படியாவது சரி பண்ணணும். கதிர் இந்த வீட்டுல தான் இருக்கணும், அண்ணி கூட தான் இருக்கணும். நான் கதிரை
கையில காலில் விழுந்தாச்சும் மன்னிப்பு கேட்டு கூட்டு வந்துடுறேன். நீ போய் அவர் கால்ல எல்லாம் விழ வேண்டாம். இல்ல இந்திரா, என்னால தாங்க முடியல. அண்ணிய பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க எவ்வளவு நல்லவங்க. அவங்க முகத்தை பார்க்கவே எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. அவங்க நல்லா இருந்தா போதும். இங்க பாரு, நான் எப்படியாவது கதிரை கெஞ்சி கூப்பிட்டு பாக்குறேன். அண்ணி நல்லா இருக்க நான் என்ன வேணா செய்வேன் இந்திரா. நீ அக்காவுக்காக நீ இவ்ளோ கவலைப்படுறியா கௌதம்? சரி, அப்ப நானும் வரேன். நம்ம 2 பேரும் போலாம். நீ எல்லாம் வேணாம், நான் மட்டும் போயிட்டு வரேன். நீ இங்கே இரு. நீ அட்ரஸ் மட்டும் சொல்லு, நான் போயிட்டு வந்தேன். உங்க நடிப்பு எல்லாம் போதும். எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கு. வாங்கன்னு கூப்பிட்டா ஏன் இப்படி பேசுறீங்க? வாங்கன்னு வாய் நிறைய கூப்பிடுற மாதிரி என் பொண்ணு இந்த வீட்டுல வச்சிருக்கீங்க. இந்திரா பண்ண தப்புக்கு காவியோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களே. பெரிய இடம், பெரிய மனுஷங்க, என் பொண்ண நல்லா பாத்துப்பீங்கன்னு கஷ்டப்பட்டு கட்டி கொடுத்ததுக்கு இப்படி என் பொண்ணு அழுகிறத பாக்குறதுக்கா? இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? இப்படி நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டீங்களே. உங்களை எல்லாம் பெரிய மனுஷங்கன்னு நம்பிதானே ஏமாந்து நிக்கிறோம் நாங்க. சம்பந்தி, பதட்டத்துல வார்த்தை விட்டுறாதீங்க. முதல்ல வாங்க, உட்காருங்க. உட்கார்ந்து நிதானமா பேசுறேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு ஒன்றும் புரியல. ஆமா, கொஞ்சம் அமைதியா பேசுங்க. முதல்ல வந்து உட்காருங்க. சுபா, தண்ணி கொண்டு வா. இல்லம்மா, வேண்டாம் வேண்டாம். இனிமே இந்த வீட்டுல ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கிறதா இல்ல நாங்க. ஏம்மா, தெரிஞ்ச என் பொண்ணு வாழ்க்கையை இப்படி கெடுத்து வச்சிருக்கீங்களா? ஏற்கனவே உங்க பையனை பத்தி எல்லாம் தெரிஞ்சுதான் எங்க பொண்ணுக்கு கட்டி வச்சீங்களா? இதெல்லாம் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. நாங்களே உடைஞ்சு போய் தான் உட்கார்ந்துருக்கோம். என் அடி வயிறெல்லாம் பத்திக்கிட்டு ஏறியுதுங்க. ஒரு பொண்ணை பெத்திருந்தா உங்களுக்கு அருமை தெரிஞ்சிருக்கும். மொத்தமா எல்லாத்தையும் மறைச்சிட்டீங்களே. உள்ளூர்ல பொண்ணு எடுத்தா எல்லாம் தெரிஞ்சிரும்னு எங்க ஊர்ல வந்து பொண்ணு எடுத்து எங்க எல்லாரும் ஏமாத்திட்டீங்களே. ஐயோ சம்மந்திமா, இப்படி அவசரப்பட்டு தப்பா பேசாதீங்க. எங்களுக்கு பொண்ணு இல்லைங்கிற குறை தெரியாத மாதிரி பாத்துக்கிறதுக்கு மருமகள் இருக்காங்க. நீங்க வேணா காவியாவே கேட்டு பாருங்க. அம்மா, அவங்கள எதுவும் சொல்லாதீங்க. அப்பா, கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. கல்யாணம் பண்ணியும் ஒட்டுறதே இல்லாம மாப்பிள்ள இருக்காருன்னு நான் அன்னைக்கே சந்தேகப்பட்டேன். கடைசியில இப்படி தலையில கல்ல தூக்கி போட்டுட்டீங்களே எல்லாரும் சேர்ந்து. என்ன சுபாக்கா போன் பண்றாங்க? ஹலோ ஹலோ, சொல்லுங்கக்கா. இந்திரா, எங்கம்மா இருக்க? என்னாச்சுக்கா? நான் பக்கத்துல ஒரு விஷயமா வெளியே வந்திருக்கேன்க்கா. சொல்லுங்க. இங்க வீட்ல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுமா. ஏன்க்கா, என்னாச்சு? இந்திரா, உங்க அப்பா அம்மாவுக்கு விஷயம் எப்படியோ தெரிஞ்சு அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கம்மா. காவியாவ இன்னைக்கு கூட்டிட்டு போயிருவேன்னு இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கம்மா. நீ உடனே கொஞ்சம் கிளம்பி வாயேன். சரி, நான் வரேன்க்கா. இப்பவே வரேன். கௌதம், போதும். இவ ஒண்ணு எவ்வளவு ஒருத்தி இல்ல.
இவ்வளவுதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். She is my future wife. இவளை பத்தி பேச உனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல, புரியுதா? ஏய்! அண்ணி சாப்பிடாம ரொம்ப சஃபர் ஆயிட்டு இருக்காங்கடா. ப்ளீஸ்டா. அண்ணா அண்ணா நீ எப்படிடா? I don't care. அவளை கட்டி வைங்க நானா கேட்டேன்? நானாடா கேட்டேன்? நான் இவ்வளவுதான் விரும்புறேன். இவ்வளவுதான் கட்டிக்க போறேன். என்னையே வீட்டை விட்டு அடிச்சு துரத்திட்டீங்கல்ல, இருங்க நான் இவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டு வந்து அந்த வீட்டு மேல கேஸ் போட்டு என் சொத்தை பிரிக்கிறேன். அப்ப தெரியுண்டா இந்த கதிரி யாருன்னு. ஹேமா, ஒண்ணும் இல்ல, அந்த பொம்பளை உள்ள போயிருக்கா. அவ நகையை திருடிட போறான்னு ஒரு பொருளைய கலப்பு. இந்த ஆளு துண்ட காணும் துணிய காணும்னு ஓடிடுவான். போய் ரொம்ப நேரம் ஆகுதே. டாக்டர் சீட்டு மட்டும் தான் எடுக்கிறாங்களா இல்ல செலவுக்கு பணம் வேணும்னு இருக்கிற நகையெல்லாம் எடுக்கிறாங்களான்னு தெரியலையே. ஏ ஹேமா, உன்னால சும்மாவே இருக்க முடியாதா? இல்ல மாமா, அது ரொம்ப நேரம் ஆச்சுல்ல. ஏய், பொண்ணு இந்த வீட்ல வச்சிருக்கிறதே பெருசு. தேவையில்லாம எதுவும் பேசாம கொஞ்சம் அமைதியா இரு. பாத்துக்கோங்க, நல்லா பாத்துக்கோங்க. எதுவும் வேணாம், எதுவும் நாங்க எடுத்துக்கிட்டும் போல. என்னாச்சுங்க? ஏன் இப்படி பண்றீங்க? ஏய், இதெல்லாம் ஒரு வீடா? கிளம்பு சந்திரா, உன்னை மட்டும் கூட்டிட்டு வா. சம்மந்தி அம்மா, வேண்டான்னு நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இதுல நான் சொல்ல என்னங்க இருக்கு? ஒரு பொண்ணுக்கு புருஷன் இல்லாத வீடு எப்படி இருக்கும்னு பொம்பளைக்கு நமக்கு தெரியாதா? என் பொண்ணை விட்டுருங்க. ஏங்க, நீங்களாவது சொல்லுங்களேன். விடுஜயா, நமக்கு ஒரு பொண்ணு இருந்திருந்தாலும் நம்மளும் இப்படிதான் பண்ணியிருந்தோம். அவங்க கோவம் நியாயமானதுதான். நம்ம இங்க பேசுறதுக்கு எந்த நியாயமும் இல்லை நம்ம சைடு. அதனால என்ன சொல்ல வர? என் பொண்ணு பெரிய வீடு, அவ சின்ன வீடா வாழ்ந்துகிட்டேன்னு சொல்றியா? இங்க பாரு, என் பொண்ணு அப்படி ஒரு வாழ்க்கை வாழ நான் விட மாட்டேன், புரிஞ்சுதா? அதுக்கு நீங்க சம்மதிச்சாலும் நான் விட மாட்டேன்பா. மாமாக்கு இன்னும் எந்த உண்மையும் முழுசா புரியல. அவரு போயிருக்கிற இடம் மோசமான இடம்னு கூடிய சீக்கிரம் அவருக்கு தெரியும். கண்டிப்பா அவரு காவியாவை தேடி வருவாருப்பா. அப்போ அக்கா இந்த வீட்ல இருக்கணும்லப்பா, அது ரொம்ப முக்கியம். ப்ளீஸ்பா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்கப்பா. நீ சொல்றதெல்லாம் நடக்குமா இந்திரா? மா ப்ளீஸ்மா, நம்புங்க. மாமா ஒரு தப்பான இடத்துல மாட்டிட்டு இருக்காரே தவிர அவர் முழுக்க தப்பானவர்லாம் இல்ல. அப்படி இருந்தா நான் அக்காவை நம்ம வீட்டுக்கு எப்பவோ கூட்டிட்டு வந்திருப்பேன். ப்ளீஸ், ஒரே ஒரு முறை என்ன நம்புங்க. காவியா, நீ என்னம்மா சொல்ற? இவங்க சொல்றதெல்லாம் என்னால நம்ப முடியல. அப்பா, இவங்க சொல்றதெல்லாம் நடக்குமான்னு எனக்கும் நம்பிக்கை இல்லப்பா. ஆனா எல்லாம் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் இங்கேயே இருக்கேன்ப்பா.
சமந்தி, காவியாவை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். விட்டுட்டு போங்க ப்ளீஸ். இவ சொல்றத பார்த்தா எனக்கு சரின்னு தோணுதுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரின்னு சொல்லுங்க. ம். அதான் இந்த வீட்லயே ஒரு திமிரு பிடிச்ச இருக்காளே இந்திரா, அவதான் சொல்லிருப்பா. இல்ல, அவ சொல்லல. நம்ம காவியா அவ அம்மா கிட்ட சொல்லி அழுதுருப்பா. இல்ல ராகினி, அவங்க 2 பேருமே சொல்லலையா. அதுங்க தான்க்கா சொல்லிருக்குங்க. சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லலன்னு பொய் சொல்லிருப்பாங்கல்ல அத்தை. நீ வாய மூடுறியா? யாரு பொய் சொல்றாங்க, யாரு உண்மைய சொல்றாங்கன்னு என்னால சரியா சொல்ல முடியும். கண்டிப்பா அவங்க போன் பண்ணல. யாரோ இந்த வீட்ல இருக்கிறவங்க தான் இதை செஞ்சிருக்காங்க. அது யாருன்னு கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிக்க தான் போறேன். எல்லாம் நம்ம வீட்ல உள்ள ஆளுங்களால தான் பிரச்சனையே நடக்குது. நம்ம வீட்ல இருக்கிற ஆளுங்க சரியில்லை. நான் என்ன பேச முடியும்? ஏன் இப்ப ரொம்ப பேசுற? நான் போன் பண்ணப்பவே நீ எடுத்திருந்தேன்னா நான் ஏன் இப்படி விழ பார்க்க போறேன்? ஒருத்தவங்க திரும்ப திரும்ப போன் பண்றாங்கன்னா ஏன் எதுக்குன்னு யோசிக்கிற ஒரு சின்ன சென்ஸ் கூடவா உனக்கு இல்ல? நீ போன் எடுக்கலன்னதும் பெரிய பிரச்சனை ஆயிருக்குமோன்னு நான் பயந்துட்டேன் கௌதம். இப்போ மேடம்க்கு அவ்வளோ அக்கறை இருக்குன்னா நீங்க எதுக்குங்க என்ன அம்போன பாதியிலே விட்டுட்டு போனீங்க? நான் உங்க அக்காக்கும் சேர்த்து தானே அங்க போராடிட்டு இருந்தேன். ஒரு 5 நிமிஷம் கூட பொறுத்துக்க மாட்டியா? ஓ, வர வேண்டாம் வெளியில இருங்கன்னு சொன்னதுக்கு மேடம்க்கு கோவம் வந்துருச்சு, கிளம்பி போயிட்டீங்க, அப்படிதானே? இனஃப் கௌதம், சும்மா எதுக்கு எடுத்தாலும் எல்லா தப்பையும் நான் தான் பண்றேங்கிற மாதிரி என்னையே ஏன் ப்ளேம் பண்ணிட்டு இருக்க? நான் ஏதாவது பண்ணேன்னா அதை நான் பண்ற அளவுக்கு என்ன நடந்திருக்கும் நீ முதல்ல யோசி கௌதம். இவ எப்பவுமே இப்படிதான் அப்படின்னு நீ பாட்டுக்கு யோசிக்காத. நம்ம இங்க வந்ததுக்கு அப்புறம் வீட்ல என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா? வீட்ல பிரச்சனையா? என்னாச்சு? அப்பா அம்மாக்கு விஷயம் தெரிஞ்சு ஊர்ல இருந்தே கிளம்பி வந்துட்டாங்க. அப்புறம் என்னதான் ஆச்சு? அப்புறம் என்ன, அவங்கள எப்படியோ பேசி சமாளிச்சு அனுப்பியாச்சு. சரி அதை விடு, நீ போய் பார்த்தல, அங்க என்னாச்சு? என்னாச்சு கௌதம், ஏதாவது ப்ராப்ளமா? அவன் ஏன் அப்படி மாறி போயிட்டான்னு எனக்கு சுத்தமா தெரியவே இல்லை. அவரு முன்னால இருந்தே அப்படிதான் இருக்காரு. உங்களுக்கு எல்லாம் இப்பதான் அவரை பத்தி தெரியவே தெரியுது. சரி சொல்லு, என்னாச்சு அங்க? இவ ஒண்ணு எவ்வளவு ஒருத்தி இல்ல, இவ்வளவுதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். She is my future wife. ஏய், போடா வெளில. கதிர் இப்படிலாம் நடந்துக்குவான்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. எல்லாத்தையும் விட அந்த ரோஷினியை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு என்ன மிரட்டுறான். எனக்கு என்னமோ பயமா இருக்கு இந்திரா. ஒருவேளை அவன் ஈகோல ஏதாவது பண்ணிட்டானா அப்பா அம்மாவால அதை கண்டிப்பா தாங்கிக்க முடியாது. அப்புறம் அண்ணி யோசிச்சு பாரு. இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு அவங்க ரூட் கிளியர் ஆகவும் தைரியமா ப்ரொசீட் பண்ண பாக்குறாங்க. ஆனா கௌதம், இப்போ இதுல உங்க அண்ணன் மேல தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அந்த ரோஷினி தான் உங்க அண்ணனை தப்பா பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இவரும் தேவையே இல்லாம அவளுக்கு பயந்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. எப்படியாவது இதெல்லாம் சரி பண்ணி உங்க அண்ணனையும் அக்காவையும் சேர்த்து வச்சிடணும் கௌதம்.
நத்திங். என்ன நத்திங்? என்ன ஆச்சு கதிர்? ஏன் நீ டேட்டே பார்த்துட்டு இருக்க? அது இன்னைக்கு என்னோட பர்த்டே, அதான் வீட்டு ஞாபகம் வந்துருச்சு. ஹே வாவ், விஷ் யூ ஹாப்பி பர்த்டே கதிர். தேங்க்ஸ். என்ன கதிர் ஓவர் ஃபீலிங்கா இருக்க? இதெல்லாம் அன்ஃபேர் பாத்துக்கோ. இல்ல ரோஷி, அது வந்து அதான் தெரியுது, உன் மூஞ்சே சரியில்லை. நேத்துலாம் எமோஷனலா திரும்பி அடிக்க போறேன், ஷாக் கொடுக்க போறேன், மூணு டயலாக் விட்ட. இப்போ என்னடானா ஓவரா ஃபீலிங் ஆயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. இதெல்லாம் நல்லா இல்ல பாத்துக்கோ. இல்ல ரோஷி, என் ஃபேமிலி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மிஸ் பண்றேன். எல்லாருக்கும் என் பர்த்டே ஞாபகம் இருக்குமான்னு கூட எனக்கு தெரியல. எல்லாரும் என்ன மறந்துருப்பாங்கல்ல? நிச்சயமா மறந்துருப்பாங்க. உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க, உன் பர்த்டேவெல்லாம் ஞாபகம் வச்சிருப்பாங்களா? ஏன் கதிர் நீ இதுக்கெல்லாம் ஓவரா ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அங்க உன்னை நினைக்க ஒருத்தரும் இல்ல. அவர்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சா இருக்கு காவ்யா. ஒரு விஷயம் சொல்றேன், கீப் தட் இன் யுவர் மைண்ட், ஓகே? நான் உன் லைஃப்ல வந்து கதிரை ஒண்ணு கூட்டிட்டு வரல, நடுவுல வந்தது நீதான். நீதான் தேவையில்லாம எங்க ரெண்டு பேருக்குள்ள வந்த. ரோஷினி, நீ அவரோட லைஃப்ல இருக்கன்னு தெரிஞ்ச ஒண்ணு நான் வரல. ஆனா அதை விட இம்பார்ட்டன்டான விஷயம், நான் அவருக்கு லீகலான ஒய்ஃப். அவர் என்ன அக்செப்ட் பண்ணி தான் எனக்கு தாலி கட்டியிருக்காரு, புரியுதா? வாவ், நல்லா பேசுற காவ்யா. நான் கூட நீ ரொம்ப அப்பாவியா இருப்பியோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, ஸ்ட்ராங்கா தான் இருக்க. இங்க பாரு காவ்யா, நீ வைஃப், தாலி கட்டியிருக்காரு, இந்த சென்டிமெண்ட்ஸ்ல இனிமே எதுவுமே வேலைக்காகாது. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ கதிர் என்னோட கதிராதான் இந்த வீட்டுக்குள்ள இருக்காரு. சோ இனிமே நீ இந்த மாதிரி ஆசையெல்லாம் வச்சுக்கிட்டு அவஸ்தைப்படாத, ஓகே? உன்னோட கதிரா, அத நீ மட்டும் சொன்னா போதாது, இந்த ஊர் சொல்லணும். நான் அவரோட வைஃப், நானும் அவரும் சேர்ந்து போனா யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஆனா நீயும் அவரும் சேர்ந்து இருக்கிற ரிலேஷன்ஷிப்க்கு என்ன பேர்னு தெரியுமா? அது ஏன் வாயால சொன்னா எனக்கு தான் அசிங்கம். உனக்கு எந்த வேல்யூஸும் இல்ல. ஒரு குடும்பத்தை பிரிக்கிறது எவ்வளவு பெரிய தப்புன்னு தெரியல. நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல அவரோட ஒரிஜினல் முகம் தெரியதான் போகுது. அன்னைக்கு அவர் என்ன தேடி கண்டிப்பா வருவாரு. என்ன எனக்கே சேலஞ்ச் பண்றியா? மிரட்டுறியா? உனக்கு தெரிஞ்சதெல்லாம் எனக்கு தெரியாது ரோஷினி. அவர் மேல நான் வச்சிருக்கிறது உண்மையான பாசம். என்ன அவர் கூட சேர்த்து வைக்கும். நான் முறைப்படி கல்யாணம் பண்ணி நல்ல மனைவியா இருந்ததுனாலதான் நான் இத சொல்றேன். உன்ன மாதிரி வெட்டியா பேசியல எனக்கு பழக்கம் இல்ல. ஐயோ அப்பா, என்ன இவ்ளோ எமோஷன்ஸ் கொட்டுற? உனக்கெல்லாம் இனிமே கதிர் மனசுல இடமே இல்ல. உன்னை பேச விட்டது என்னோட தப்பு. இன்னைக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. இத வச்சு காவியாவ ஒரு வழி பண்ணிடணும். ஆமா, அடுப்பு எங்க இருக்கு? இதான் அடுப்பா? எப்பவாது இந்த பக்கம் வந்தா தெரிஞ்சிருக்கோ.
இப்ப என்ன பண்ணலாம்? கேசரி பண்ணு. எப்படி பண்ணலாம்? எதுக்கு வம்பு, நம்ம இன்டர்நெட்ல பார்த்தலாம். ரவா கேசரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ரவா கேசரி பண்றதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் ரவை எடுத்திருக்கேன். ரவையை நெய்யில நல்லா வறுத்தாதான் கேசரி நல்ல டேஸ்டா இருக்கும். ரவை வறுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸ் பழத்தையும் நெய்யில வறுத்துடலாம். அக்கா, கதிர் மாமாவை நினைச்சிட்டு இருக்கியா? இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் அதே நினைச்சு அழுதுட்டு இருக்க போற? அன்னைக்கு நடந்ததெல்லாம் இல்லடி, இன்னைக்கு காலையில நடந்ததை நினைச்சுதான் அழுவேன். என்ன சொல்ற? இன்னைக்கு என்ன நடந்துச்சு? இன்னைக்கு அவர் பர்த்டே. ஓ, இன்னைக்கு கதிர் மாமாக்கு பர்த்டேவா? எங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு வர முதல் பர்த்டே. அவர் கூட இருக்கணும், கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரணும்னு அவ்வளோ பிளான் இருந்துச்சு. அவருக்கு பிடிச்ச ஷர்ட்லாம் கூட வாங்கி வச்சிருந்தேன் இந்திரா. அக்கா, உன் கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனா இப்ப என்ன பண்றது? இப்போ நிலைமை சரியில்லை. ஆனா இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். நீ இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதக்கா. அதுக்காக மட்டும் இல்லை இந்திரா, எனக்கு அந்த ரோஷினி பேசினதெல்லாம் நினைச்சா ரோஷினி கிட்ட நீ பேசுனியா? என்னக்கா பேசுன? அவ எதுக்கு உன்கிட்ட பேசுனா? உண்மையா ரெடி, அவ பேசல, நான் தான் பேசினேன். ஆனா அவர் மனசுல நான் இடம் பிடிக்கவே இல்லையே. அவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு இந்திரா. அக்கா, சில சமயம் நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோம்னு நமக்கே தெரிஞ்சுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பெரிய சோதனை வரதா செய்யும். அப்பதான் நமக்கே நம்ம எவ்வளவு பலமா இருக்குங்கிறது தெரியும். இப்போ உனக்கு அந்த மாதிரியான ஒரு டைம் தான். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு பாசிங் கிளவுட்ஸ். கண்டிப்பா சரியாயிரும்க்கா. ரோஷினி இவ்வளவு தைரியமா பேசுறத பார்த்தா அவர் அவளை விட்டுட்டு வரவே மாட்டாரா? அக்கா, கதிர் மாமா கண்டிப்பா உன்கிட்ட வரதான் போறாரு. உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்க போது பாரு. அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்க்கா. நீ வருத்தப்படாம இரு ப்ளீஸ்க்கா. இந்த வீடே ஒரு பர்த்டே கூட நல்ல விதமா கொண்டாட முடியல. போதும் ராகினி, ஏதாவது ஒரு முட்டாள்தனமா செய்ய வேண்டியது, அப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் வருத்தப்பட வைக்க வேண்டியது. போதும். இதெல்லாம் என்னைக்குதான் நிறுத்த போறேன்னு தெரியல எனக்கு. மாமா, சும்மா நீங்க என்னையே திட்டிட்டு இருக்காதீங்க. இதோட இந்த பிரச்சனையை விடு ராகினி. இப்ப என்ன? ஆர்டர் பண்ண வந்துருச்சு, தூக்கி போட்டுட்டு போ, அவ்வளவுதான். நான் சொல்றேனேன்னு கோபப்படாதுக்கா. என்ன இருந்தாலும் கதிர் நம்ம வீட்டு பையன். ஏதோ தெரியாம செஞ்சுட்டான், அதுக்காக அவனை அப்படியே விட்டுற முடியுமா? சித்தி, நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கீங்களா? இப்பதான் கதிர் வந்து நம்ம வீட்டு சிச்சுவேஷனே தலைகீழா மாத்திட்டு போயிட்டானே. அவன் மேல வச்ச அந்த நம்பிக்கை எல்லாத்தையுமே குட்டிச்சவராக்கிட்டான். இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? ஏதோ கதிர் தப்பு பண்ணிட்டான், திரும்ப வர போறான்.
போனவ திரும்ப வரமாட்டான்னு நீங்களா முடிவு பண்ணிட்டா எப்படி? அவன் கண்டிப்பா வருவான். ராகினி, போதும், நிறுத்திக்கோ. இங்க எல்லாரும் ரொம்ப வெறுத்து போயிருக்கோம். தயவு செஞ்சு உள்ள போ. இல்ல மாமா, ஆர்டரை கேன்சல் பண்ண மறந்துட்டேன். இப்ப கேக் வந்துருச்சு. நம்ம கதிர் இல்லனா என்ன? அத காவியா இருக்காளே, பாவம், அவ என்ன பண்ணுவா? இனிமே எல்லாத்துக்கும் அந்த கதிரை நம்பி யூஸே இல்ல. குளத்துல நாமளே இறங்க வேண்டியதுதான். அக்கா, நீ மாத்திரை போட்டியா? இல்ல. என்னக்கா நீ? என்ன காவியா, மாத்திரை எல்லாம் நேரத்துக்கு போடணுமா? சரியா? சரிங்க அத்தை. நான் கோயிலுக்கு போயிட்டு வரவா? மனசுக்கு அமைதியா இருக்கணும்னு தோணுது. தனியாவ போற காவியா? நானும் வரட்டுமா? இல்ல அக்கா, இந்த மாத்திரையை போடு, நானும் கூட வரேன். 2 பேரும் சேர்ந்து போய் ஹே காவியா, மயங்கி விழுந்துறாத. என்ன பார்த்து நீ இவ்ளோ ஷாக் ஆவன்னு எனக்கு தெரியாம போச்சு. ரொம்ப வீக்கா இருக்க போலயே. நான் கூட நீ போன்ல பேசின பேச்சுக்கு ரொம்ப தைரியமான ஆளுன்னு தப்பு கணக்கு போட்டுட்ட. உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குடி. என்னைய பார்த்ததுக்கே நீ இப்படி மயங்கி விழுந்தா, அப்புறம் நான் எப்படி உன்கிட்ட பேசுறது? என்கிட்ட நீ பேச எந்த அவசியமும் இல்ல.
என்ன பத்தி நீ கவலைப்படவும் தேவையில்ல. அச்சோ, அடடா, நீ ரொம்ப தப்பா புரிஞ்சுகிட்ட காவியா. நான் உன்னை பத்திலாம் கவலையே படல. நானே இங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் வந்திருக்கேன். நீ பாட்டுக்கு மயங்கி விழுந்து உனக்கு ஒண்ணு கிடக்கொன்னு ஆயிடுச்சுன்னா அப்புறம் நல்ல நாள் அதுவுமா நாங்க வருத்தப்படுற மாதிரி ஆயிடும். நாங்கன்னா நானும் கதிரும், அது புரியுதுல? அதான் நீ தைரியமா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம் கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். இப்ப அத குடுக்கலாமா இல்ல வீட்டுக்கு போயிட்டு பெரியவங்க முன்னாடி பாதுகாப்பா வச்சு கொடுக்கலாமா? நீ மயங்கி கீழே விழுந்துட்டீனா? சரி, இந்தா. நல்லா பாரு. ஆமா, உனக்கு படிக்க தெரியும்ல? மணமகன் கதிர், மணமகள் ரோஷினி. எனக்கும் கதிருக்கும் கல்யாணம். ஏய், அப்படியே மயங்கி கீங்கி விழுந்துடாத. என்னால உன்னை ஹாஸ்பிடலுக்குலாம் கூட்டிட்டு போக முடியாது. ஏன்னா எனக்கு கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்கு. இப்பயாச்சும் உனக்கு உண்மை என்னன்னு தெரியுதுல? கதிர் இதுக்காக தான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தான். நானும் தான். இப்பதான் நாங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். எங்களுக்கு கல்யாணம் நடந்துருச்சுன்னா இன்னும் சந்தோஷமாயிடுவோம். ஹே, சொல்ல மறந்துட்டேனே, ஹனிமூனுக்கெல்லாம் பிளான் பண்ணிருக்கோம். உனக்குலாம் வெக்கமாவே இல்லையா? எத்தனை வாட்டி தான் கல்யாணம் பண்றேன்னு வெட்டி சீனு காட்டிட்டே இருப்ப? என்ன, என் அக்காவை மிரட்டணும்னு ஒரே ஒரு கார்டு மட்டும் அடிச்சிட்டு வந்திருக்கியா? காமெடிக்கு ஒரு அளவே இல்லையா? ஏய், அடிச்சி நிப்பாட்டு. சும்மா எப்ப பார்த்தாலும் சத்தம் போட்டுக்கிட்டு. நான் உன்கிட்ட தெரியாம தான் கேக்குறேன். நீ என்ன அரை லூசா இல்ல முழு லூசா? எத்தனை முறை நீ கல்யாணம் கல்யாணம்னு அலைஞ்சுகிட்டு இருப்ப? அதத்தான் நான் முன்னாடியே தடுத்து நிப்பாட்டிட்டேன்ல. நீ திருந்தவே மாட்டியா? இந்த முறை என்ன நடக்க போகுதுன்னு பாரு. நீ என்ன இப்ப மிரட்டுறியா? ஐயோ ரோஷினி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அடிச்சி எல்லாம் அடிச்சும் பார்த்தாச்சு, அசிங்கப்படுத்தியும் பார்த்தாச்சு. எதுக்குமே அசையலைன்னா அப்ப நீ என்னதான் ஜென்மம்? நீ எத்தனை முறை வேணா கல்யாணம் பண்ண போறேன்னு சீனை போடு. எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. ஏன்னா கிளைமேக்ஸ் மொத்தமும் ஏன் கையில. உனக்கு புரியுதா? உனக்கு வாண்டடா வந்து அசிங்கப்படணும்னு உன் தலையில எழுதிருக்கு. அதுக்கு நான் என்ன பண்றது? இந்திரா, இந்த முறை உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த கல்யாணம் நடந்தே தீரும். நீ இப்ப என்ன என்கிட்ட சவால் விடுறியா? உன்னை நான் இங்கே அடிச்சு தூக்கிடுவேன். இதனால என் மாமா ஃபேமிலிக்கு அசிங்கமா போயிரும் தான் நான் கொஞ்சம் அமைதியா போறேன். ஆனா நீ அதுக்காக அட்வான்டேஜ் எடுக்கலாம்னு நினைச்ச, அப்புறம் ரொம்ப அசிங்கமாயிரும். இந்த முறை அசிங்கப்பட போறது நானா நீயான்னு பாரு. அசிங்கத்தை பத்தி எல்லாம் உனக்கு என்ன தெரியுமா? அனுப்பணும். ஆனா என்ன, நம்ம பயணம் சேர்ந்தானே உள்ள போவா? இந்த வீட்ல இருந்து நம்மளோட பையன் உள்ள போயிருக்கான்னா நம்ம வீட்டோட மனம் தாண்டா போகும். போங்கப்பா. இப்படி ஒரு நிலைமைக்கு நம்ம வீட்டை கொண்டு வந்துட்டானே, அவனை நினைச்சாலே எரியுதுடா. நீங்க எல்லாரும் எனக்காக பேசுறீங்கன்னு தெரியுது. உங்க எல்லாருக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன். ஆனா நீங்க என்ன மன்னிக்கணும்.
என் புருஷன் மேல என்னால கம்ப்ளைண்ட் தர முடியாது. அவருக்கு எனக்கு பிடிக்கலன்னா பரவாயில்ல, அவரை விட்டு நான் விலகி போயிடுறேன். ஆனா நான் அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன். இப்படி ஒரு தங்கமான புள்ளையை விட்டுட்டு போயும் இப்படி ஒரு கேவலமான ஒருத்திக்காக இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணிருக்காரு. அவனை என்ன பண்ணலாம்? மாமா, இந்த பிரச்சனை இனி காலத்துக்கும் வராம இருக்கணும்னா அதுக்கு நம்ம வேற வழிதான் பண்ணணும் மாமா. நம்ம 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 கம்பெனி பேரை தான் கொட்ட எழுத்துல நியூஸ் பேப்பர்ல போடுவாங்க. இதெல்லாம் யோசிக்காம நம்ம எமோஷனலா எந்த முடிவும் இங்க எடுக்க முடியாதது. இந்திரா சொல்றது சரிதான். எப்ப நம்ம கீழே விழுவோன்னு எல்லாரும் காத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப நாமளே நமக்குள்ள அடிச்சு கூடாது. சரி, அப்ப என்னதான் சொல்யூஷன்? அவன் பாட்டுக்கு தைரியமா எல்லா ஸ்டெப்பும் எடுத்துட்டு போயிட்டு இருப்பான். நாம அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். நிம்மதியை தேடி அண்ணி கோயிலுக்கு போனா அங்க வந்து அந்த பொண்ணு அப்படி பேசிட்டு போயிருக்கா. இங்க பாருங்கப்பா, இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்கணுமா? நாளைக்கு கல்யாணம் மட்டும் இங்கதான் வந்து நிப்பாங்க, அதுக்கும் நம்ம சும்மாவே இருப்போம். என்ன இந்திரா, நீ லாஜிக்காவா பேசிட்டு இருக்க? அவளுங்க ஏதோ பிளான் பண்ணிருக்காளுங்க, நான் சொன்னல. ஏதாவது ஒண்ணு முடிவாகட்டும் ஹேமா, அப்பதான் நமக்கு பேச வசதியா இருக்கும். வேடிக்கை மட்டும் பாரு. இப்போதான் நல்லா பத்திருக்கு, நல்லா எரியட்டும். அப்புறம் நீங்க நடுவுல போய் ஆட்டத்தை கலைச்சு விட்டுருங்க. கௌதம், இப்ப பொறுமையா இருக்கிறதுக்கு நேரம் இல்ல. 2ல 1 என்னன்னு பார்த்து அவளை இந்த ஊரை விட்டே துரத்தி ஆகணும். இந்த கல்யாணம் நடக்க கூடாது. அந்த ரோஷினியை நான் சும்மாவே விட மாட்டேன். ஜெயா, கொஞ்சம் அமைதியா இரு ஜெயா. மாமா, இந்த பிரச்சனை இனிமே காலத்துக்கும் வராம பண்ணணும்னா அதுக்கு நம்ம வேற வழிதான் பண்ணணும் மாமா. என்னன்னு சொல்லுமா? என்னடி, முக்கியமான நேரத்துல உன் ஸ்மார்ட்னஸ் காமிச்சாகணுமா? நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்க? ராகினி, இந்திரா சொன்னா அது வேலிடா தான் இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ண, என்ன சொல்றான்னு கேட்போம். நீ சொல்லுமா இந்திரா, கல்யாணம் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? மாமா, எனக்கு ரோஷினிய பத்தி நல்லா தெரியும். ஆரம்பத்துல இருந்து அவளை நான் நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கேன். அவ கதிர் மாமாவை என்னைக்குமே உண்மையா லவ் பண்ணல. இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சது தானே. அவ காசுக்காக தான் கதிர் கூட சுத்திட்டு இருக்கான்னு அந்த மடையனுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. ஜெயா, கொஞ்சம் பொறுமையா இரு ஜெயா. நீ சொல்லுமா இந்திரா. மாமா, இந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா கதிர் மாமாவுக்கு தெரியாது. நம்ம யாராவது அதை எடுத்து சொன்னாலும் அவர் அதை நம்ப போறது இல்ல. வாட்? என்ன சொன்ன? ஃபேமிலி வேல்யூஸ் என்னன்னு எனக்கு தெரியாதா? என்ன ரோஷி, மறுபடியும் ஆரம்பிக்காத. இதுக்கப்புறம் உன்கிட்ட என்னால சண்டை போட முடியாது. எனக்கு அந்த அளவுக்கு தெம்பு இல்ல. ஃபேமிலி வேல்யூஸ் தெரியாதா? சண்டை போடுறேனா? என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்க நீ? என்ன நீ தேவையில்லாம எங்க வீட்டுல பிரச்சனை கொளுத்தி போட்டு வந்திருக்க. எத்தனை முறை யோசிச்சாலும் அது ரொம்ப தப்பா இருக்கு ரோஷி. அது நம்மள பெரிய அளவுல அஃபெக்ட் பண்ண போகுது ரோஷி. அத சொன்னா புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு பொறுமையும் இல்ல. வேற நான் என்ன செய்யறது? எனக்கு ஒண்ணும் தெரியல. இத வேற எப்படி ஹேண்டில் பண்றது சத்தியமா எனக்கு தெரியல. கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இவ இப்படியே தான் புலம்பிக்கிட்டு இருப்பான். இப்போ சண்டை போட்டு ஏத்தி விட வேண்டாம். இப்போதைக்கு இவ அமைதியா இருந்தா போதும். சரி கதிர், பரவாயில்ல விடு. எனக்கு பொறுமை கொஞ்சம் கம்மிதான். ஆனா நீ பயப்படுற மாதிரி ஒண்ணும் நடக்காது. நிஜமாவே சொல்ற, என்ன நம்பு. எனக்கு பயமா இருக்கு ரோஷி. என் வீட்டுல இத சாதாரணமா விட மாட்டாங்க. ஐயோ கதிர், அப்படிலாம் இல்ல.
அவங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் அதுல நீ தான் சஃபர் ஆவன்னு உன் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நல்லா தெரியும். எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். ஓகே சார். வாங்க அப்பா, கூட்டு வந்துட்டப்பா. வணக்கங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு சார். கரெக்ட். தேங்க்யூ. அது வந்து வக்கீல் சார், ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கும். கௌதம் தம்பி எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, சரி பண்ணிக்கலாம். ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க. என்ன இருந்தாலும் இப்படி எல்லாம் நடக்கும்னு இங்க யாருமே நினைச்சு பார்க்கல சார். ஜெயா, என்னங்க? நீ போயிட்டு நம்ம கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. சரிங்க. அப்புறம் கௌதம், செந்தில் என்ன வெற்றி என்ன கிட்ட எல்லாம் பேசிட்டப்பா. நீங்களும் அம்மாவும் என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. டேய் கௌதம், ஆடிட்டுக்கு ஃபோன் பண்ணி அம்மா எடுத்துட்டு வர டாக்குமெண்ட்ஸ் தவிர வேற ஏதாவது நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கான்னு கொஞ்சம் கிராஸ் செக் பண்ண சொல்லு. நான் பேசுறேன்ப்பா. சார், அதாவது உங்களோட சிக்னேச்சர், மேடத்தோட சிக்னேச்சர் மட்டும் போதும். சரி, எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க எதுவும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஆரம்பத்திலிருந்தே எங்க குடும்பத்தை பத்தி உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். புதுசா எல்லாம் நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. நீங்க என்ன பண்ணணுமோ அதை பார்த்து செய்யுங்க சார். எல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். பாரு ராகினி, கதிருக்கு நீ ஏதாவது சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தா அது நான் கேக்குற நிலைமையில இல்ல. நான் அவன் மேல பயங்கர கோபத்துல இருக்கேன். சரிக்கா, எனக்கு எல்லாமே புரியுது. நீ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு தெரிஞ்சும் கதிர் இப்படி பண்ணிருக்க கூடாது. எனக்குமே கதிர் மேல ரொம்ப வருத்தம் இருக்குக்கா. அப்ப பேச எதுவும் இல்ல, விடு, நான் போகணும். அக்கா, ஒரு 5 நிமிஷம் நான் சொல்றத பொறுமையா கேளு ப்ளீஸ்க்கா. சரி, என்னன்னு சீக்கிரமா சொல்லு. இப்போ கதிர் மேல இருக்கிற கோபத்தை எல்லாம் விட்டுரு. கொஞ்சம் யோசிச்சு பாரு, நீயும் மாமாவும் யார பேச்சு கேட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. யாருக்கா அவ என்ன இந்த வீட்டோட லீகல் அட்வைசரா? இதெல்லாம் ஃபர்ஸ்ட் அவ யார் சொல்றதுக்கு? இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு உனக்கு தெரியலக்கா. மாமாதான் அப்படின்னா நீயும் அந்த இந்திரா போட்டிருக்கிற மந்திரத்துல மயங்கி இருக்கியா? ஏய், நீ என்ன சொல்ற? இந்திரா யாருன்னு உனக்கு மறந்துருச்சா? அவ இந்த வீட்டுக்கு எப்படி போர்ஜரி ஃப்ராடுத்தனம் எல்லாம் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்கறத மறந்துட்டியா? இந்த வீட்டுக்கு முன்னாடி நின்னு மாதர் சங்கம் போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து என்னெல்லாம் பேசுனா? இன்னைக்கு வந்து குடும்ப கௌரவத்தை பத்தி டயலாக் விட்டுட்டு இருக்கா. இத நீயும் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்க. என்னக்கா இதெல்லாம்? இந்திரா அப்பா அப்படி எல்லாம் பண்ணது நான் சரின்னு சொல்லவே இல்லை. ஆமாக்கா, அவ என்னைக்குமே சரியில்லதான். இன்னைக்கு எப்படி நீ அவ சொன்னதை போய் நம்பி சொத்தை பிரிச்சு கொடுக்கற அளவுக்கு போனன்னு எனக்கே தெரியல. அவ சொல்றத கேட்டு இந்த குடும்பமே ஆடுற அளவுக்கு அவ ஏதோ மந்திரம் பண்ணி வச்சிருக்கா. ராகினி, நியாயத்தை யார் வேணாலும் சொல்லலாம். அதே மாதிரிதான் நான் இந்த விஷயத்தை எடுத்துக்கிறேன். இந்திரா சொன்னாங்கிறதுனால எல்லாம் இல்ல. இதையே சுபா சொல்லி இருந்தா கூட அது நியாயமா இருந்ததுன்னா நான் கேட்டிருப்பேன். நியாயமா? எதுக்கா நியாயம்? இதெல்லாம் அநியாயம்க்கா. ஏங்கா, இது மாமாவும் நீயும் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச சொத்து. இது கதிர் யாருக்கா? உன் பையன்கா. அவனுக்கு ஏதோ நேரம் சரியில்லை. வீட்டை விட்டு வெளியில இருக்கிற நிலைமை. ஏங்கா, கையில நகை சுத்தி வந்துருச்சுன்னு விரல வெட்டியா போட்டுறோம். என்னங்க, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள
காவியாவோட பங்க சாமி கிட்ட வச்சு கொடுத்துடலாங்க. என்ன சொல்றீங்க? தாராளமா ஜெயா. காவியா, இது உனக்கு சேர வேண்டிய பங்குமா. சாமியை நல்லா வேண்டிக்கிட்டு இத வாங்கிக்க. கடவுளே, நான் வாழ்க்கப்பட்ட இந்த குடும்பம் பாசம், அன்பு, மரியாதைன்னு வாழ்ற குடும்பம். அந்த குடும்பத்துல என்னால சொத்து பிரிக்கிற நிலைமை வந்துருச்சேன்னு எனக்கு வேதனையா இருக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை செஞ்சதுக்கு அப்புறமாவது எல்லா ராசப்படியும் அவரு வீட்டுக்கு திரும்பி வரணும். இது என்னோட வேண்டுதல். என் வேண்டுதலை நீ நிறைவேற்றி வை சாமி. நான் என் நேர்த்தி கடனை செலுத்துறேன். அக்கா, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நான் நிறுத்திடுவேன். நீ வேண்டது நிச்சயம் நடக்கும். இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் இப்படி கலங்க வச்சுட்டே கதை. நாளைக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டேன். கண்டிப்பா அதை தடுத்தே தீருவேன். இந்தம்மா, இருக்கட்டும் காவியா. நீ என்னைக்குமே நல்லா இருப்ப. அழாத. இந்த வீட்டுக்கு வந்த பொண்ணு நீ நல்லா இல்லன்னா இங்க யாருமே நல்லா இருக்க முடியாதுமா. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் பெத்த பையனால நீ இப்ப தனியா நிக்கிற. எங்களால முடிஞ்சதை நாங்க பண்ணிருக்கோம். சொத்தை கொடுத்து உன் இழப்பை சரி பண்ண முடியுமான்னு எங்களுக்கு தெரியாது. தயவு செஞ்சு எங்களுக்கு தப்பா நினைக்கிறதுமா. ஏதோ எங்களோட மனசு சமாதானத்துக்காக நீ இதை கொஞ்சம் வாங்கிக்கமா. நாளைக்கு நம்ம எல்லாரும் கல்யாணத்துக்கு போய் தான் ஆகணும் அம்மா. நம்ம கண்டிப்பா போலாம். என்னமா சொல்ற? ஆமா மாமா, நாளைக்கு நம்ம எல்லாருமே அங்க போறோம். கல்யாணம் நிக்க போறத நம்ம வேடிக்கை பார்க்க தான் போறோம். சார், முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு. நான் ஐயர் கூப்பிடுறாரு. போலாமா? போலாமா சார்? நீங்க போங்க, நான் வரேன். சரிங்க.
இன்னொரு முறை மாப்பிள்ளையா வந்து உட்கார்ந்துட்டீங்க. என்னால இதெல்லாம் பார்க்கவே முடியல. ஏங்க ஏங்க இப்படி ஒரு அநியாயத்தை பண்றீங்க? எவ்வளவு தைரியம் இந்த கதிருக்கு? நான் பெத்து வளர்த்த பையன் இப்போ நம்மள எதிர்த்துக்கிட்டு இப்படி பண்றானே. ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஆனா இப்போ கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்றோம்னு நினைக்காம இப்படி பண்றானீங்க. ச்சே. நடந்த கல்யாணத்தை விட கதிர் இந்த கல்யாணத்துல தான் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காரு. கவனிச்சீங்களா? நல்லா கவனிச்சேன். எல்லாம் அந்த ரோஷினியோட வேலையா இருக்கும். பாத்தியா அக்காவும் தங்கச்சி எப்படி அழுதுட்டு இருக்காங்கன்னு? காட்சியா இருக்கு. கஷ்டப்பட்டு கிளம்பி வந்தது வருத்ததான். ரொம்ப தப்புடா கதிர். நீ பண்றது மன்னிக்கவே முடியாத விஷயம். இந்த கல்யாணம் மட்டும் நடக்க கூடாது. நடந்துச்சுன்னா சாகுற வரைக்கும் ஒண்ணுன்னா என் அண்ணன் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். சார், எழுந்திருக்க கூடாது. ப்ளீஸ் உட்காருங்க. சார், மேடம் இப்போ வந்துருவாங்க சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஐரே மாப்பிள்ள கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. முகூர்த்தம் முடிகிற வரைக்கும் மனையை விட்டு எந்திரிக்க கூடாது. என்ன தப்பு செஞ்சேன்? எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை. இப்படி உங்களை பார்க்க வச்சுட்டீங்களே. என் புருஷ கல்யாண கோலத்துல வேற ஒரு பொண்ணோட பாக்குற கொடுமை இந்த உலகத்துல யாருக்குமே வரக்கூடாது. ஏய், சாரி மேம். அறிவு இருக்கா? இது எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா? இவ்ளோ அசால்ட்டா ஹேண்டில் பண்ற? சாரி மேம். இவ்ளோ காசு கொடுத்திருக்க, இப்படியா பிஹேவ் பண்ணுவ? சாரி மேம், வேணும்னு பண்ணல, ஸ்லிப் ஆயிடுச்சு மேம். கேர்ஃபுல். ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுனா உன் பேமெண்ட்ல நான் புடிச்சிருவேன். நம்ம வீட்டுக்கு சரியான ஆள் இவதான். பேசி பாப்போம். எதுக்கு நீங்க இங்கெல்லாம் வரீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? ஏன் நாங்களே இங்க வரக்கூடாதா? வந்தா என்ன? நீங்க எந்த ஐடியால இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க என்ன பண்ணாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்தவே முடியாது. உங்க ஆட்டம் எல்லாம் இங்க செல்லாது. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பக்காவா செஞ்சிருக்கு. அதெல்லாம் சரிதான். ஆனா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு தான் நாங்க 2 பேரும் வந்திருக்கோம். அது என்னன்னா, நோ 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 நோ, எதுவும் சொல்லாதீங்க. உங்க இன்டென்ஷன் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னையும் கதிரையும் உங்களால பிரிக்கவே முடியாது. அந்த தெய்வீக காதல் பத்தி தான் எங்களுக்கு நல்லா தெரியுமே. கொஞ்சம் நாங்க என்ன சொல்ல வரோன்னு நீங்க 2 பேரும் முதல்ல வெளியே போங்க. உன்னோட நல்லதும் இதுல இருக்கு ரோஷினி. சொன்னா கேளு, எங்களை அலட்சியப்படுத்தாத. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி இதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன். என் கழுத்துல கதிர் தாலி கட்டுற வரைக்கும் எனக்கு எதுவும் யார்கிட்டயும் கேட்க இஷ்டமே கிடையாது. வெளியே போங்க. செம்ம காமெடி. வீட்டுக்குள்ள இருந்தே உங்களால ஒண்ணும் பண்ண முடியல. 2 பேரையும் கதற விட போறேன். நீங்க ஹெல்ப் பண்ண போறீங்களா?
சிரிப்பா, நல்ல சிரி ரோஷினி. எப்பவும் நம்ம எதிரிய இவ்ளோ ஈஸியால எடை போடக்கூடாது. அந்த இந்திரா சாதாரண ஆளு இல்ல. உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல நிப்பாட்டினப்ப கூடவா உனக்கு புரியல அவளை பத்தி? எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனா நீ ஜெயிச்சுட்டு நினைச்சிட்டு இருக்கல்ல, அதுவும் இல்ல. அங்கேயும் உனக்கு பல்பதாமா. இப்படி மொட்டையா சொன்னா எப்படி ஹேமா? புரியுற மாதிரி சொல்லணும்ல. பாவம் கல்யாண பொண்ணுல கன்ஃபியூஸ் ஆகுறா. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? என்ன சொல்லணும் சொல்லிட்டு இடத்தை காலி பண்ணுங்க. இவ்ளோ ஆட்டிடியூட் எல்லாம் எங்க கிட்ட காட்டாத ரோஷினி. இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்றதுனால எங்களுக்கு எந்த யூஸும் இல்ல. ஆனா இத தெரிஞ்சுக்காம கதிரை நம்பி நீ தாலி கட்டிக்கிட்டனா நீதான் பிச்சை எடுக்கணும். எனக்கு என்ன தலை எழுத்தா? கதிர் இப்பவே நான் என்ன சொன்னாலும் கேட்பான். கல்யாணம்னு ஒண்ணு ஆச்சுன்னா நாளைக்கே நான் போய் கேஸ் போட்டு சொத்து வாங்க தான் போறோம். கதிர் நான் என்ன சொல்றேனோ அதத்தான் அவன் கேட்பான். நல்ல கனவு கண்டுட்டு ஒரு சொத்து அங்க இல்ல. இப்போ இல்லாத சொத்துக்கு கேஸ் வேற போட போறியா? கதிருக்கு இனிமே அங்கிருந்து எதுவுமே வராது. நீ கதிரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதுல சும்மான்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அவன் மூலமா ஏதாவது சொத்து வரும், கேஸ் போட்டு வாங்கிடலாம்னு நினைச்சு ஏமாந்து போயிடாத. அங்க சொத்தை பிரிச்சு கதிருக்கு ஒண்ணு இல்லாம செஞ்சுட்டாங்க. இல்ல இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. நான் நம்பவே மாட்டேன். நீங்க அந்த இந்திரா அனுப்பின ஆள் தானே? இப்ப அழக்கூடாது. எப்படியாவது அக்காவை காப்பாத்தி ஆகணும். அழக்கூடாது. நம்ம தைரியமா இருக்கணும். இவன் எங்க இருந்து போன் பண்றா? இந்திரா? ஹலோ, கொஞ்சம் அப்படியே பின்னாடி வா கௌதம். மாமா அத்தை கிட்ட எதுவுமே சொல்லாம கொஞ்சம் சீக்கிரமா வரியா ப்ளீஸ்? அப்படியா? சரி, இதோ வரேன். இதோ வரேம்மா. என்னாச்சு கௌதம்? கௌதம் எல்லாமே தப்பா போச்சு கௌதம். என்னாச்சு? இப்ப எதுக்கு நீ அழுவுற? அந்த ரோஷினி சொத்துக்கு ஆசைப்பட்டு காவியா அக்காவை கடத்திட்டா கௌதம். என்ன சொல்ற? அவ மணமேடைக்கு வந்தப்பவே நான் சந்தேகப்பட்டேன். அதுக்குதான் நான் போலீஸ் கிட்ட போலான்னு அப்பவே சொன்னேன். நீங்க யாருமே கேட்கல. இப்ப பாரு. கௌதம் கௌதம் கௌதம், இப்ப பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல கௌதம். இங்க பாரு, இந்த வீடியோ பாரு. அண்ணிய இங்கதான் இங்கே கடத்தி வச்சிருக்கணும். கோவில் மணி சத்தம் கேக்குது. இங்கதான் எங்கேயோ கார்ல வச்சிருக்காங்க. கிளம்பி தூரமா போறதுக்குள்ள கண்டுபிடிச்சிடலாம். ஆமா கௌதம், நான் இப்பதான் அக்காவை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். அதுக்குள்ள கண்டிப்பா ரொம்ப தூரம் எல்லாம் போயிருக்க முடியாது கௌதம். இங்க ரோஷினி என்ன பண்றான்னு பாரு. ஓகேவா? அவளை விட்டுறாத. நான் அண்ணி எப்படியாச்சும் கண்டுபிடிக்கிறேன். இல்ல கௌதம், நானும் உன் கூட வரேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கௌதம். இல்ல இந்திரா, புரிஞ்சுக்கோ. நீ தைரியமா இருந்தாதான் நம்ம அடுத்தடுத்து என்னன்னு யோசிக்கலாம். புரியுதா? நீ அம்மா அப்பாவை சமாளி. அவங்க ஏற்கனவே அண்ணிய காணோம்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. நான் அண்ணிய கண்டிப்பா தேடி பிடிச்சு கூப்பிட்டு வரேன். இந்தா, ஓ பாத்து கௌதம்.